Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் 9th standard science page number 148 unit 13 chemical bonding lessonல இருக்கிற introduction தான் பார்க்க போகிறோம். ஸோ பாண்டிங் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பிணைப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னா மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கிற அந்த ஒரு பிணைப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆட்டம்ஸ் தான் வந்து ஒரு மேட்டரை வந்து ஒரு மேட்டரோட பெரிய பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற சேரு டேபிள் எல்லாமே ஆட்டம்ஸால் தான் மேடாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பெரிய பில்டிங் எழுப்புறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், செங்கலாக வைப்போம் கரெக்டாக. ஸோ அதை தானே பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எல்லா மேட்டருக்குமே வந்து ஒரு பில்டிங் பிளாக்காக இருக்கிறது என்ன அப்படின்னா ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் நார்மலான கண்டிஷனில் எந்த ஒரு ஆட்டமே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காது. சிங்கிளான ஒரு என்டிட்டி அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா தனியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, இன் நேச்சர் எக்ஸப்ட் நோபல் கேஸஸ் தவிர எந்த ஒரு ஆட்டமே வந்து இண்டிபெண்ட்டாக தனியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பேஜ் நம்பர் 142ல் பீரியாடிக் டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நோபல் கேஸஸ் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். However, a group of atoms is found to exist together as one species. ஸோ என்ன ஆகுது, எனக்கு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா எக்ஸிஸ்ட் ஆகி ஒரே ஸ்பீஷஸ் மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சச் அ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸை தான் நம்ம மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Obviously, there should be a force to keep the constituent atoms together as a thread holds the flowers together in a garland. ஒரு மாலையில் வந்து எப்படி வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்க்கறது வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கோ, அதே மாதிரி ஆட்டம்ஸ் நிறைய சேர்க்குறதும் எனக்கு என்னவாக இருக்கணும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும் கரெக்டாக. ஆப்வியஸ்லி தேர் ஷுட் பி எ ஃபோர்ஸ் டு கீப் த கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் ஆட்டம். ஸோ ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட் ஆட்டம்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமே வந்து டுகெதராக இருக்கணும். எப்படி அப்படின்னா மாலையில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் மாதிரி. இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் விச் ஹோல்ட்ஸ் த ஆட்டம்ஸ் டுகெதர் இஸ் கால் பாண்ட். ஸோ ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே ஹோல்டு பண்ணி வச்சுருக்க ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஒரு ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுதான் வந்து பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த பாண்டை பற்றி தான் இந்த லெசனில் ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். ஸோ கெமிக்கல் பாண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்குது. கெமிக்கல் பாண்ட் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அப்படின்னா என்னது, ஒரு ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறது இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். எதுக்கு இடையில இருக்கிற ஈர்ப்பு விசை, பிட்வீன் த ஆட்டம்ஸ் தட் பைண்ட் தெம் டுகெதர் அஸ் அ யூனிட். ஸோ அந்த ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அது மூலியமாக தான் என்ன இருக்குது, அது வந்து லைக் ஒன்றா இருக்குது. பைண்ட் தெம் டுகெதர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்றா இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஒரு யூனிட்டாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க, கெமிக்கல் பாண்ட் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். எதுக்கு இடையில இருக்கிற ஒரு அட்ராக்ஷன், பிட்வீன் த ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கிற ஒரு அட்ராக்ஷன். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா தட் பைண்ட்ஸ் தெம் டுகெதர் அஸ் அ யூனிட். ஸோ அது எல்லாமே அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமாக தான், அந்த கெமிக்கல் பாண்ட் மூலியமாக தான் அது என்ன பண்ணி வச்சுருக்கு, லைக் ஒன்றா இருக்க வச்சுருக்கு, ஒரு யூனிட்டாக இருக்க வச்சுருக்கு. ஸோ அது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, மாலிகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன் திஸ் யூனிட் நம்ம வந்து யாரை பற்றி படிக்க போகிறோம், எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா கோஷல்-லூயிஸ் அப்ரோச்சை பற்றி படிக்க போகிறோம் டு கெமிக்கல் பாண்ட்ஸ். ஸோ இவர் வந்து எப்படி ஒரு அப்ரோச் பண்ணார் கெமிக்கல் பாண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், இன்ட்ரெஸ்டான நிறைய டாபிக்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ கோஷல்-லூயிஸ் அப்ரோச் டு கெமிக்கல் பாண்ட். ஸோ இவர் வந்து தன்னோட அப்ரோச் வந்து எப்படி இருந்தது கெமிக்கல் பாண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டெட் ரூல் அப்படின்னு சொல்கிறது. ஓசி, அந்த ஆக்ட் அப்படின்னு வந்தாலே என்ன அர்த்தம், 8 அப்படின்னு அர்த்தம். ஓகே, atoms of various elements combine together in a different way to form chemical compounds. atoms வந்து நிறைய வழியில் வந்து ஒன்றத்தோடு ஒன்று சேர்ந்துருக்கும். எதுக்காக, கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை உருவாக்குறதுக்காக ஒன்றத்தோடு ஒன்று டிஃப்ரெண்ட் வெவ்வேறு வழிகளில் வந்து சேர்ந்துருக்கும். திஸ் ஃபினாமினா ரைஸ் டு மெனி கொஷின். ஸோ வேறு வழிகளில் வந்து சேர்ந்துருக்கு, டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா இதனால் நிறைய கொஷின் எழுந்துச்சு. என்ன அப்படின்னா எதுக்காக ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகும், எப்படி கம்பைன் ஆகுது, அதெல்லாம் ஆட்டம்ஸ் ஒரு சில ஆட்டம்ஸ் மட்டும் கம்பைன் ஆகுது, ஏன் மற்றது எல்லாமே கம்பைன் ஆக மாட்டேங்குது, இப்படிப்பட்ட ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே வந்தது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுறதுக்கு விதமாக நிறைய தியரிஸ் வந்து வந்தது. ஓகேவா, ஸோ அடுத்தடுத்த காலகட்டத்தில் நிறைய தியரிஸ் வந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தியரி
எதுக்காக ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு தியரி தான் வந்து என்ன சொல்கிறாங்க, கோசல்-லூயிஸ் தியரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ கோசல் அண்ட் லூயிஸ் அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸ். ஸோ நோபல் கேஸ் இப்போ நான் காட்டினேன் பீரியாடிக் டேபிளில், அது எல்லாமே வந்து நோபல் கேஸ், ஓகேவா. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது எலக்ட்ரானோட அமைப்பை பொறுத்து இவங்க வந்து ஒரு சில எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க. அபவுட் எதை பற்றி கொடுத்துருக்காங்க, ஒய் ஆட்டம்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் மாலிகுல்ஸ், எதுக்காக ஆட்டம்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மாலிகுல்ஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து இவங்க எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸஸ். ஓகே நெக்ஸ்ட்டு, atoms of noble gases have little or no tendency to combine with each other or with atoms of other elements. ஸோ இப்போ நம்ம நோபல் கேஸஸ்னால் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டான், ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸஸ் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஓரளவு பாண்ட் பண்ணும், லிட்டில் ரொம்ப கம்மியான அளவு பாண்ட் பண்ணும் அல்லது பாண்டே பண்ணாது, ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் நோபல் கேஸஸ் ஹாவ் லிட்டில் ஆர் நோ டெண்டன்சின்னு அர்த்தம் திறன் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு, டு கம்பைன் வித் ஈச் அதர், அது வந்து அது கூட கம்பைன் ஆகிறதுக்கோ அல்லது அதர் எலிமெண்ட்ஸ் கூட கம்பைன் ஆகிறதுக்கோ அதுக்கிட்ட வந்து திறன் இல்லை. திஸ் மீன்ஸ் தட் திஸ் ஆட்டம்ஸ் மஸ்ட் பி ஹேவிங் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து மற்றது கூட சேர மாட்டேங்குது அப்படின்னா இது வந்து அதுக்கே அதோட ஸ்டேபிளான ஒரு எலக்ட்ரானிக் அமைப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு, ஓகேவா. இந்த லைக் அந்த நோபல் கேஸஸ்லாம் ஏன் வந்து அது கூடயே ரியாக்ட் பண்ணாமல் அது வந்து மற்ற இது கூட ரியாக்ட் பண்ணாமல் இருக்கோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கிட்ட ஒரு ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் அமைப்பு வந்து இருக்குது. ஸோ அதுதான் அதோட ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸஸ் எல்லாமே இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 2. ஸோ அதோட வேலன்ஸ் இந்த ஷெல்லில் இருக்கிறது வந்து 2 தான். அடுத்து இந்த நியான்னு பார்க்கும்போது அதோட அட்டாமிக் நம்பர் அந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்திங்கன்னா தெரியும், நியானோட அட்டாமிக் நம்பர் வந்து 10. ஸோ அதை எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வரும், அதுக்கு பிறகு வந்து 8 வந்திருக்கும். அதுக்கு பிறகு ஆர்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 18. அது எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2, 8, 18 இந்த மாதிரி பிரியுது. கிரிப்டான்னா 36, 2, 8, 18, 8ன்னு வரும். ஸோ தேர்ட் இதில் வந்து 18 வரும், அதுக்கு பிறகு 8 வரும், சரியா. ஸோ இந்த மாதிரி கிரிப்டான். ஜினான்னா அதே மாதிரி தான் 2, 8, 18, 18, 8ன்னு வருது. ஸோ ரேடான்னா 86, 2, 8, 18, 32, 18, 8 இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்து அந்த ஷெல்லில் இருக்குது. எக்ஸப்ட் ஹீலியமை தவிர எல்லா நோபல் கேஸஸ்க்குமே வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதோட வேலன்ஸ் ஷெல்லில். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹீலியமை தவிர மற்ற எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஓகேவா. வேலன்ஸ்னால் என்னது, அதோட கடைசி ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஈவன் ஹீலியம் ஆஸ் இட்ஸ் வேலன்ஸ் ஷெல் கம்ப்ளீட்லி ஃபில்ட் அண்ட் நோ மோர் எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஆடட். ஸோ ஹீலியமில் கூட பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷெல்லில் பொறுத்தவரை 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ அந்த 2 எலக்ட்ரான்ஸுமே இருக்குது. அதனால் இதால் என்ன பண்ண முடியாது, வேறு ஏதோ ஒரு எலக்ட்ரான்ஸ் வெளியிலேருந்து வந்தது அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, ஓகே. Even helium has its valence shell completely filled and hence no more electrons can be added. அதில் ஆட் பண்ண முடியாது. Thus by having இது எல்லாத்துக்குமே ஸ்டேபிளான ஒரு வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால தான் நோபல் கேஸ் வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்கவும் மாட்டேங்குது, எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணவும் மாட்டேங்குது. அதுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் தான் வந்து அதோட ஷெல்லில் இருந்துருதுல, அப்புறம் எதுக்கு அது வந்து கொடுக்கணும், அப்புறம் எதுக்கு அது வந்து வாங்கணும். தட் இஸ் வாட் இட் கிவன் ஹியர். Thus by having stable வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால நோபல் கேஸ் ஆட்டம்ஸ் நெய்தர் ஹேவ் அன் டெண்டன்சி, அதுக்கு அந்த திறன் இல்லை, எதுக்கு, டு கெயின், அது வாங்கிறதுக்கோ அல்லது எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுறதுக்கோ திறன் இல்லை. அதனால் அதோட வேலன்சி என்ன சொல்லலாம், நம்ம 0ன்னு சொல்லிடலாம், சரியா. அதனால் அதோட வேலன்சி 0ன்னு சொல்லுவாங்க. இது கூட வந்து லைக் 1 மார்க்கில் கேட்பாங்க, ஏன் வந்து நோபல் கேஸோட வேலன்சி 0 அப்படின்னு பார்த்திங்கன்னா அதால் வந்து கெயின் பண்ணவும் முடியாது, லூஸ் எலக்ட்ரான்ஸை பண்ண முடியாது. அதுக்கிட்ட ஸ்டேபிளான ஒரு வேலன்ஸ் ஷெல் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ தட் இஸ் வை தேர் வேலன்சி இஸ்
0. they are so inert. அது மட்டும் இல்லாமல் அது இன்னர்ட்னா என்னது, மந்தமான நிலை அப்படின்னு சொல்கிறது. and that even do not form diatomic molecules and exist as a monoatomic gaseous molecule. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சுறுசுறுப்பாக அதுக்கு தேவையான ஃப்ரெண்டை வந்து பிரிச்சுட்டு H2ஆக மாறிடும். பட் ஆனால் ஹீலியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்குலாம் யாரும் ஃப்ரெண்டு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தனியாகவே சுற்றும். அதான் சொல்கிறாங்க there are ஸோ இன்னர்ட்னா என்னது, மந்தமாக இருக்கும். ஈவன் அதால் வந்து டைஅட்டாமிக் மாலிகுல்ஸாக கூட மாற முடியாது. இப்போ ஹைட்ரஜன் பாருங்கள் டைஅட்டாமிக் மாறிடுச்சு. பட் ஹீலியம் வந்து டைஅட்டாமிக்காக மாறல. அண்ட் எக்ஸிஸ்ட் அஸ் அ மோனோ அட்டாமிக் கேஷியஸ் ஆட்டமாகவே எக்ஸிஸ்ட் ஆகுது. மோனோ அட்டாமிக்னா என்னது, ஒரே ஒரு ஆட்டம் இருக்கக்கூடிய கேஷியஸ் ஆட்டமாகவே எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, next, the number of electrons lost from the metal atom is the valence of the metal, and the number of electrons gained by the non-metal is the valence of the non-metal. எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் போச்சு அப்படின்னா அது வந்து எங்கேருந்து போகும், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்லேருந்து போகும். ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா திரும்பி அது வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் த நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி, இப்போ வந்து நம்ம இவர் வந்து மெயினாக இவங்க 2 பேரும் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா நோபல் கேஸை பற்றி தான் சொல்கிறாங்க. நோபல் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி கோஷலும் லூவிஸும் வந்து ஒரு தியரியை 1916 வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா கெமிக்கல் காம்பினேஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ்க்கு இடையில எப்படிப்பட்ட ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஸோ இவரோட தியரியை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் வேலன்ஸ் அல்லது ஆக்டெட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேமஸாக 11th ஸ்டாண்டர்ட்லாம் வரும்போது இதை பற்றிலாம் படிப்பீங்க. ஸோ இவர் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ண வராரு, கெமிக்கல் காம்பினேஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ்க்கு இடையில எப்படிப்பட்ட ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. ஸோ இந்த தியரி வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் வேலன்ஸ் அல்லது ஆக்டெட் ரூல். ஆக்டெட்னாலே என்ன அர்த்தம், 8 அப்படின்றது அர்த்தம். ஓகே, அக்கார்டிங் டு திஸ் இவரை பொறுத்தவரை ஆட்டம்ஸ் ஆஃப் ஆல் எலமெண்ட் அதர் தென் இன்னட் கேஸ் கம்பைன் டு ஃபார்ம் மாலிகுல்ஸ் பிகாஸ் தே ஹாவ் இன்கம்ப்ளீட் வேலன்ஸ் ஷெல். ஸோ இப்போ வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல வந்து லைக் 2, 8 அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிருந்தது. திஸ் ஆர் ஆல் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். இங்கே 2, 8, 8 அந்த மாதிரிலாம் ஃபில் ஆயிருந்தது. பட் ஸ்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து அக்கார்டிங் டு திஸ் ஆட்டம்ஸ் ஆஃப் எல்லா எலமெண்ட்டுமே அதர் தென் இன்னட் கேஸஸ் தவிர அது எல்லாமே வந்து கம்பைன் டு ஃபார்ம் மாலிகுலாக கம்பைன் ஆகும். பிகாஸ் அதுக்கிட்ட இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸே கம்மி. ஓகேவா, ஸோ அதனால் அது என்ன பண்ணும், வாங்கிக்கும் அல்லது கொடுக்கும். இது மூலயமா வந்து ஒரு பாண்ட் வந்து உருவாகிடும். ஸோ இவரை பொறுத்தவரை ஆட்டம்ஸ் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் அதர் தென் இன்னட் கேஸஸை தவிர எல்லா ஆட்டம்ஸுமே வந்து கம்பைன் ஆகி ஒரு மாலிகுலாக இருக்குது. பிகாஸ் அதுக்கிட்ட என்ன இருக்குது, இன்கம்ப்ளீட்டான வேலன்ஸ் ஷெல் இருக்குது. ஸோ அதால் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டன் பண்ண முடியும் நோபல் கேஸ் மாதிரியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டம்ஸ் கேன் கம்பைன் எய்தர் பை, ஆட்டம்ஸ் வந்து எப்படி வந்து ஒன்றா சேரும் அப்படின்னா ஒன்று அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அல்லது ஷேர் பண்ணணும். ஓகேவா, ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் இதுக்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே அதுக்கிட்ட கொண்டு போகிறது. அல்லது ஷேர்னா என்னது, நீ ஒன்று தான் நான் ஒன்று தரேன். ஓகே, நீ ஒன்று தான் நான் ஒன்று தரேன்னு சொல்கிறது ஷேரு. ஸோ இது வந்து என்னது, ஆட்டம்ஸ் வந்து எப்படி வந்து கம்பைன் ஆகும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது மூலியமாகவோ அல்லது ஷேரிங் நடக்கிறது மூலியமாகவோ இன் ஆர்டர் டு அச்சீவ் த ஸ்டேபிள் அவுட்டர் ஷெல் ஆஃப் 8 எலக்ட்ரான்ஸ். ஓகே, அடுத்தது ஆக்டெட் ரூல் அல்லது ரூல் ஆஃப் 8னா என்னென்னா டெண்டன்சி ஆஃப் ஆட்டம்ஸ் டு ஹாவ் 8 எலக்ட்ரான்ஸ் இந்த வேலன்ஸ் ஷெல். ஸோ அப்போ ஆட்டம்ஸ்க்கு எவ்வளோ திறன் இருக்குது, 8 எலக்ட்ரான்ஸ் அதோட வேலன்ஸ் ஷெல்லில் வைக்கிறதுக்கு அதோட திறனை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்டெட் ரூல் ஆர் த ரூல் ஆஃப் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 11. ஸோ இது வந்து ரெடிலி ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி நியான் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு போக ட்ரை பண்ணும். பேசிக்காக வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியான்னு சொல்லும்போது அதோட அட்டாமிக் நம்பர் என்னது 10 அப்படி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சோடியம். ஸோ சோடியம் அப்படின்னு சொல்லும்போது சோடியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 11. ஸோ அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வரும், பிறகு வந்து உங்களுக்கு 8ன்றது வரும், அதுக்கப்புறமேட்டு என்ன வரும் 1ங்கிறது வரும். ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா யாராவது வரமாட்டாங்களா, இந்த ஒரு எலக்ட்ரான்ஸை கொடுத்து நம்ம அழகாக ஸ்டேபிளாக ஆயிடலாமே. ஸ்டேபிள்னா என்னது,
நியான் எத்தனை இருக்கும் 2 8 தானே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 இருக்குது, பிறகு 8 இருக்குது. ஸோ யாராவது வரமாட்டாங்களா இந்த ஒரு எலக்ட்ரான்ஸை கொடுத்து நம்ம வந்து நியான் மாதிரி நம்மளும் ஸ்டேபிள் ஆகிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சோடியம் நினைக்குதுன்னு சொல்கிறாங்க. For example, sodium with atomic number 11 will readily lose 1 electrons to attain a neon stable electronic configuration. Similarly, chlorine-ஓட electronic configuration என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக chlorine-ஓட atomic number வந்து 17 சரியா. ஸோ ஃபஸ்ட்டு 2ன்னு வரும், அதுக்கு பிறகு வந்து 8 வரும், அதுக்கு பிறகு வந்து 7ன்னு வரும் சரியா. இந்த இடத்துல பாருங்கள், similarly chlorine has electronic configuration 287 to get the nearest noble gas argon. ஸோ குளோரினுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன். ஸோ இது வந்து என்ன நினைக்கும், நானும் ஆர்கன் மாதிரி மாறிட்டேன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டு கெட் த நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இட் நீட் ஒன் மோர் எலக்ட்ரான். ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் தேவை கரெக்டாக. இப்போது குளோரினோட அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17, ஆர்கனோட அட்டாமிக் நம்பர் வந்து 18. ஸோ இதுக்கிட்ட மட்டும் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னவாகும், லைக் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் ஆகிடும். முதல்ல பார்க்கும்போது சோடியம் இருந்தது, சோடியம் வந்து ஒன்று அதிகமாக இருந்தது, அதனால் ஒரு எலக்ட்ரான்ஸ் கொடுத்துட்டு நியான் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ குளோரின் கிட்ட என்ன இருக்குது, 17 தான் இருக்குது, ஒன்று தேவை. ஸோ அதனால் ஒரு எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு அது வந்து ஆர்கன் கான்ஃபிகரேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள். ஸோ chlorine readily gain 1 electron from other atoms and attain stable electronic configuration. இப்போ தான் சொன்னேன், குளோரினுக்கு வந்து 17 வயசு, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 இருக்கும், அதுக்கு பிறகு 8 இருக்கும், அதுக்கு பிறகு 7 இருக்கும். ஸோ அதுக்கு இன்னும் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருந்தது அப்படின்னா அது ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிவிடுன்னு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ chlorine readily gains 1 electron from other atom and attain stable electronic configuration. Thus elements tend to have a stable valence shell either by losing or gaining electrons. ஸோ அப்போ வந்து ஒரு எலமெண்ட் வந்து எப்படி வந்து ஸ்டேபிளான ஒரு வேலன்ஸ் ஷெல்லை பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அது வந்து லூஸ் பண்ணியோ அல்லது கெயின் பண்ணியோ தான் அது என்ன பண்ணுது, ஸ்டேபிளான வேலன்ஸ் ஷெல்லை வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சோடியம் வந்து முதல்ல 2 இருக்குது, அதுக்கு பிறகு வந்து 8 இருக்கும், எக்ஸ்ட்ராவாக ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் லூஸ் ஆகிறதுனால அந்த கடைசி ஷெல்லில் இருந்த எலக்ட்ரான்ஸ் வந்து போய் முதல்ல ஃபஸ்ட்டு 2 ஷெல் மட்டும்தான் வரும். இங்கே பாருங்கள், சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸை கொடுத்துருது, ஏன்னா அதுக்கிட்ட வந்து ஒரு ஆக்டெட் ரூல் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரான்ஸை கொடுத்துருது. ஸோ அப்போ இந்த சோடியம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அது எப்படின்னு எழுதலாம், Na+ அப்படின்னு எழுதலாமா. ஸோ அதான் எழுதியிருக்காங்க, சோடியம் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி Na+ஆக மாறி இருக்குது. இப்போ இதே குளோரின்னு பாருங்கள், குளோரின்னா ஃபஸ்ட்டு 2 இருக்கும், அதுக்கு பிறகு 8 இருக்கும், அதுக்கு பிறகு வந்து 7 இருக்கும். அப்போ என்ன பண்ணும், அது வந்து வெளியிலேருந்து ஒரு எலக்ட்ரானை கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு வைக்கும். இங்கே பாருங்கள், ஸோ வெளியிலேருந்து ஒரு எலக்ட்ரானை கூட்டிகிட்டு வருது. இங்கே என்ன ஆகுது, குளோரின் கூட ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து Cl- மாறிடுது, ஃபார்மேஷன் ஆஃப் குளோரைட் அயான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியிலேருந்து ஒரு எலக்ட்ரானை கூட்டிகிட்டு வரதுனால Cl + E- gives Cl- அயான்ஸ் அப்படின்னு வருது சரியா. ஸோ பேசிக்காக நமக்கு இதான் கொடுத்துருக்காங்க, ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் அயான், ஃபார்மேஷன் ஆஃப் குளோரைட் அயான். ஏன் இதில் அயான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இதெல்லாமே இருந்ததுன்னா நம்ம அதை என்னென்னு சொல்லுவோம், அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு which atom tends to lose, எது வந்து நிறைய எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும், எது வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் will have 1 2 3 எலக்ட்ரான்ஸ். அதோட வேலன்ஸ் இல்லை ஒன்றே ஒரு எலக்ட்ரான் அல்லது 2 எலக்ட்ரான் அல்லது 3 எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா வேலன்ஸ் ஷெல் இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறஸ் ஆட்டம் கிட்ட 5 6 7 இந்த மாதிரி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா டு கெயின் எலக்ட்ரான்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணலாம், atoms that have 1 2 3 electrons in their valence shell அதெல்லாமே அதோட வேலன்ஸ் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரானோ அல்லது 2 எலக்ட்ரானோ 3 எலக்ட்ரானோ இருந்ததுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதே ஆட்டம் கிட்ட 5 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும் அப்படின்னா புதுசாக வர எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Can you understand? Atoms that have 1 2 3 electrons in their valence shell. ஸோ அது வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும், ஏன்னா வேலன்ஸ் ஷெல்லில் கொஞ்சம் தானே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே வந்து 5 6 7 இந்த மாதிரி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அது என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கும்.
இப்போ அன்ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். போரான் பார்த்திங்கன்னா 5 அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 2,3ன்னு பண்ணலாம், அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 3. நைட்ரஜன்னு பார்க்கும்போது 7, அது 2,5ன்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஆக்சிஜன் 8, 2,6, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஷெல்லு 2, அடுத்த ஷெல்லு 6, இந்த மாதிரி வரும். அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா 6. சோடியம்னா 11, 2, 8, 1. ஸோ அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 1 அப்படின்னு வந்திருக்கும். சரியா? ஸோ பேசிக்காக நீங்கள் இதில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆக்டெட் ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அந்த காலத்தில் ப்ரப்போஸ் பண்ண ஒரு தியரி, நிறையா விஷயத்தை பேஸ் பண்ணி வருது. ஸோ மெயினாக அது வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி தான் வருது. ஏன் வந்து அது மட்டும் எதுவுமே டிஸ்டர்ப் ஆக மாட்டேங்குது, மற்றதெல்லாம் ஏன் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நிறையா ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.